ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 34. வாங்க கதைக்குள்ள போகலாம். தன்னை பற்றிய அனைத்தையும் சர்வாவிடம் சொல்லி முடித்தாள் வேதா. அவளின் முகத்தை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் சல்வா. அவனுக்கு இதில் அதிர்ச்சியெல்லாம் கிடையாது. எப்பொழுது காலையில் ஆதி அவளை வீடி வேததர்ஷினி என்று சொன்னானோ அப்பொழுதே சர்வா மற்றும் துருவன் இருவரும் வேதா மற்றும் வர்ஷினியை பற்றிய அனைத்து டீட்டெயில்ஸையும் எடுத்திருந்தார்கள். ஆகையால் அவனுக்கு இந்த விஷயம் பற்றி முன்பே தெரியும். அதனால் இப்பொழுது வேதா சொல்லும் பொழுது அவன் பெரிதாக அதிரவெல்லாம் இல்லை. அதை அவன் முகத்தை பார்த்தே உணர்ந்த வேதாவோ அவனை பார்த்து, இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தானே என்று கேட்டாள். அவளை பார்த்து மென்மையாக சிரித்த சர்வாவோ, காலையில தான் தெரியும் என்று சொன்னான். அவனை பார்த்து தானும் சிரித்தவள் மேலும் சிறிது நேரம் அவனுடன் பேசி கொண்டிருந்தாள். இங்கு துருவனின் அறையிலும் வர்ஷினி துருவனிடம் அதையே தான் சொல்லி கொண்டிருந்தாள். அவளை பார்த்து துருவனோ, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதவரு பேபி, குட்டிமா சீக்கிரம் சமாதானம் ஆயிடுவா, அவளுக்கு உன் மேலே கோவம்லாம் இல்லை என்று சொல்ல விரக்தியாக சிரித்த வர்ஷினியோ அவனை பார்த்து, உனக்கு அவளை பற்றி சரியா தெரியாது துருவன், அவளுக்கு பிடிவாதம் அதிகம். அவளோட பிடிவாதம் தான் இப்போ அவள் அக்னியாக இருக்கிறதுக்கு காரணம். அவள் பிஸ்னஸ் ஆரம்பித்தப்போ எவ்வளோ பிரச்சனைங்க வந்துச்சு தெரியுமா? நிறைய இடத்துல மொத்தமாகவே இதை குவிட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஆனால் அவள் பிடிவாதம் மட்டும்தான் இப்போ நம்பர் 1 கம்பெனியா அக்னியா அவள் நிற்கிறதுக்கு காரணம். ஏன் நாங்கள் இப்படி பண்ணோன்னு அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவளுக்கே நாங்கள் ஏன் இதை இப்படி பண்ணோன்னு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வாயால் சொல்லி தான் அவள் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் சொல்லாமலே எங்களை பற்றி அவளுக்கு புரியும் என்று வர்ஷினி சொல்ல, அவர்களின் இந்த பாண்டை பார்த்த துருவனுக்கு வியப்பாக தான் இருந்தது. ஏனென்றால் வர்ஷினி சொல்வது போல் மித்ராவிற்கும் இவர்கள் ஏன் அவளிடமிருந்து உண்மையை கூறாமல் மறைத்தார்கள் என்பது தெரியும் தானே. நொடி அதை யோசித்தவன் பிறகு வேறு எதையோ நினைத்துவிட்டு அவளை பார்த்தவன், உன்னை பற்றி எல்லாத்தையுமே மித்ரா புரிஞ்சுப்பாளா என்று கேட்டான். அதற்கு ஆமாம் என்பது போல் தலையசைத்தாள் வர்ஷினி. அவளை பார்த்தவன் ஒரு நொடி அமைதிக்கு பின் பேச தொடங்கினான். அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணும் போதுலேருந்தே என்னை லவ் பண்ணுறேன்னு குட்டிமா என்கிட்ட சொன்னான், அது உண்மையா என்று கேட்டான். அதில் ஒரு நொடி திரும்பி அவன் விழி பார்த்தவள் அவன் விழியில் தெரியும் ஏக்கத்தை புரிந்து கொண்டு, டிசி குரூப்ஸ் சேர்மன் இவ்வளோ முட்டாளாக இருப்பார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று சொன்னவள் அமைதியாக பெட்டின் அந்த புறம் சென்று படுத்து கொண்டாள். இங்கு துருவன் தான் ஒன்றும் புரியாமல் அமர்ந்திருந்தான். நான் என்ன கேட்டேன், இவ எதுக்கு என்னை முட்டாள்னு திட்டிட்டு போறா என்று யோசித்து கொண்டிருந்தவனுக்கு சிறிது நேரம் கழித்தே அனைத்தும் புரிந்தது. அதில் ஒரு நொடி துள்ளி குதித்தவன் திரும்பி வர்ஷினியை பார்க்க, ஏ பேபி நீ போ என்று ஏதோ கேட்க வர, ஆனால் அதற்குள் அவள் தூங்கியிருந்தாள். இதை பார்த்து அமைதியான துருவனோ, சரி காலையில் கேட்டுக்கிறேன், எப்படியோ நீ என்னை லவ் பண்ணுறன்றத இன்டைரக்டாக சொல்கிற, ஆனால் கொஞ்சம் டைரக்டாக சொல்லியிருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல பேபி, இருந்தாலும் பரவாயில்ல, இது கூட ஓகே தான் என்று சொன்னவன் சத்தம் வராமல் துள்ளி குதித்து கொண்டிருந்தான். வர்ஷினி தூங்கவெல்லாம் இல்லை, அவனின் செயலை தான் அவன் அறியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றி மறைந்தது. அடுத்த நாள் காலை பொழுது அழகாக விடிந்தது. 1 மாதத்திற்கு பிறகு தன் கல்லூரிக்கு செல்வதற்காக கண்ணாடியின் முன் நின்று கொண்டு கிளம்பி கொண்டிருந்தாள் மித்ரா. அப்பொழுது தூக்கத்திலிருந்து கண்விழித்த ஆதி அவளை பார்த்தான். அவளை பார்த்தவனுக்கு அன்றொரு நாள் இதேபோல் அவள் தயாராகி கொண்டிருக்கும் பொழுது அவளை நெருங்க நினைத்து அருகில் சென்று பின் விலகியது நினைவு வர வேகமாக பெட்டிலிருந்து எழுந்தான். அவள் பின் சென்று நின்றவன் அன்று போல் தயங்கவெல்லாம் இல்லை. அவளின் இடையை தன் 2 கரங்கள் கொண்டு இறுக்கியவன் அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான்.
அதில் ஒரு நொடி அதிர்ந்த மித்ரா, ஆதி என்ன பண்ற, தள்ளி போ என்று சொல்ல, ஆனால் அதையெல்லாம் அவன் கேட்கவில்லை. அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்திருந்தவன் அவள் வாசத்தை நுகர்ந்து கொண்டே சிறு சிறு முத்தங்கள் வைக்க ஆரம்பித்தான். அதில் நெளிந்த மித்ராவோ, ஆதி தள்ளி போ என்று சொன்னவள் அவனை தன்னிலிருந்து பிரித்து அவன் புறம் திரும்பி அவனை வெறி கொண்டு முறைத்தாள். ஆனால் அவள் முறைப்பதையெல்லாம் கண்டு கொள்ளாத ஆதியோ மேலும் அவளை நெருங்க வர, அவனை தன்னை நெருங்க விடாமல் அவன் நெஞ்சில் கை வைத்து தடுத்தவள், போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா ஆதி என்று சொன்னவள் அவனை நகர்த்தி கொண்டு சமாதானப்படுத்தி கொண்டு வாஷ்ரூமிற்கு சென்று விடுவதற்குள் போதும் போதும் என்று ஆய்விட்டது மித்ராவிற்கு. அவன் கதவை சாற்றிய பின் ஒரு பெருமூச்சை விட்டவள், லவ்வ சொல்லாமலே இருந்திருக்கலாம் போல, இம்சை பண்றான் ராட்சச என்று முணுமுணுத்தவளின் இதழிலோ அழகான புன்னகை இருந்தது. அவள் காதல் ராட்சசனை நினைத்து. பிறகு கண்ணாடியின் முன் சென்று நின்றவள் தன்னை தயார்படுத்தி கொண்டாள். அப்பொழுது ஆதி சரியாக வெளியில் வர அவனை அழைத்து கொண்டு வந்து சோஃபாவில் அமர வைத்தவள் அவன் காயத்தை தான் பார்த்தாள். பின் அவன் காயத்திற்கு ட்ரெஸ்ஸிங் செய்தவள் அவனுக்கு வலிக்கக்கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து பொறுமையாக செய்து கொண்டிருந்தாள். அவளின் சிறு சிறு அசைவையும் ரசித்து கொண்டிருந்தான் ஆதி. ஆரம்பத்திலிருந்தே அவன் அவளை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறான். அவள் வேலையை முடித்துவிட்டு நிமிர்ந்து அவனை பார்த்தாள் மித்ரா. ஒரு நொடி அவனின் பார்வையை கண்டவளுக்கு உடலெல்லாம் சிலிர்த்து போனது. அதில் தன் கரம் கொண்டு அவன் கண்களை மூடியவள், ஏண்டா இப்படி பார்க்கிற என்று கேட்டாள். இதில் அவள் கையை விலக்கி விட்டவனோ அவளை பிடித்து இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டவன் அவளின் முகம் பார்க்க அவளோ கடுப்பாகி விட்டாள். ஏண்டா, நான் என்ன சின்ன குழந்தையா, எப்போ பாரு தூக்கி தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிற என்று கோபமாக கேட்டவளை ஆதி கண்டு கொள்ளவே இல்லை. அதில் அவனை மேலும் முறைத்தவள், விடுடா என்ன என்று சொல்லி அவனிடமிருந்து எழுந்தரிக்க போக, ஆனால் அவளை மேலும் தன்னுடன் இழுத்து அணைத்தவன், ஒரு ஹாட் கிஸ் குடுடி விடுறேன் என்றான். அவனை மேலும் முறைத்த மித்ராவோ, அதெல்லாம் முடியாது, இப்போ என்னை விட போறியா இல்லையா என்று சொன்னவள் அவள் இடையில் இருந்த அவன் கரத்தை எடுக்க முயன்று கொண்டிருந்தாள். ஆனால் அதற்குள் அவளை நெருங்கிய ஆதியோ, நீ தரலனா என்ன, நானே எடுத்துக்கிறேன் என்று சொன்னவன் அவள் இதழை சிறை செய்தான். அவனுக்கு போதும் என்று தோன்றும் வரையில் அவளை முத்தமிட்ட பிறகே அவளை விட்டான். அவனிலிருந்து பிரிந்து எழுந்த மித்ரா அவனை முறைத்து பார்த்தவள், ரொம்ப ஓவரா போறது நீ, ஏற்கனவே எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு என்று புலம்பியவளை பார்த்த ஆதியோ, ரொம்ப புலம்பாதடி, நானே உன்னை ட்ராப் பண்றேன் என்று சொல்ல, அதில் ஒரு நொடி ஆச்சரியமாக அவனை பார்த்தவள், நீ என்ன ட்ராப் பண்றியா என்று கேட்டாள். அவளை பார்த்தவனோ, ஏன் என் கூடலாம் மேடம் வரமாட்டீங்களோ என்று கேட்டான். அதில் அவனை முறைத்த மித்ராவோ, ஆமாம், நீ டெய்லி என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிற, நான் தான் உன் கூட வரலை பாரு, நீயே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூப்பிடுற என்று அவள் கேட்க, அதில் அவளை பார்த்தவனோ, அதனால என்ன இருக்கு, இன்னும் டெய்லி உன்னை கூட்டிகிட்டு போய் காலேஜில் விடுறேன் என்று அவன் சொல்ல, ஆச்சரியமாக விழி உயர்த்தி அவனை பார்த்தவள், நிஜமாவா என்று கேட்டாள். அவளை பார்த்து லேசாக சிரித்த ஆதியோ, அதை விட எனக்கு முக்கியமான வேலை வேற என்னடி இருக்க போகுது என்று சொன்னவன் அவள் அருகில் நெருங்கி வர, வேகமாக அவனை விட்டு 4 அடி பின்னால் நகர்ந்து நின்ற மித்ராவோ, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு கீழே வா, நான் கீழே வெயிட் பண்ணுறேன் என்று சொன்னவள் வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியில் ஓடிவிட்டாள். அவள் ஓடுவதையே பார்த்து கொண்டிருந்த ஆதியின் இதழ்களோ ராட்சசி என்று முணுமுணுத்தது. அவன் இதழில் அழகான ஒரு புன்னகை இருந்தது. தன் எதிரில் இருந்த கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்த ஆதிக்கு அவனின் இந்த புன்னகை முகம் அவனுக்கே புதிதாக இருந்தது. அதில் ஒரு நொடி அந்த கண்ணாடியில் தெரியும் தன் பின்பத்தையே உற்று பார்த்தவன் பிறகு தன் தலையை அழுத்தமாக கோதிவிட்டு ரெடியாக சென்றான். அறையில் இருந்து கீழே வந்த மித்ராவின் முன் வந்து நின்றார்கள் வேதா மற்றும் வர்ஷினி இருவரும். அவர்கள் இருவரையும் ஒரு நொடி பார்த்தவள் அவர்களை தாண்டி செல்ல போக
ஆனால் அவளை செல்ல விடாமல் வழிமறித்த இருவரும் அவளை பார்த்து, பாபு ப்ளீஸ் எங்ககிட்ட பேச மாட்டியா? நாங்கள் தான் சாரி சொல்கிறோம்ல, இனி இப்படி பண்ண மாட்டோம் என்று சொன்னாள் வர்ஷினி. அவளை தொடர்ந்த வேதாவோ, ஆமாம் ப்ளீஸ் இப்படி பேசாமல் இருக்காத, நீ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எங்கள் மேலே கோவப்பட்டு பேசாமல் இருக்க, அது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா? ப்ளீஸ் இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடு, நாங்கள் அதை செய்கிறோம் என்று சொன்ன வேதாவை ஒரு நொடி பார்த்த மித்ராவோ அமைதியாக இருக்க, அவளை பார்த்த வர்ஷினியும், ப்ளீஸ் பாப்பு நீ என்ன தண்டனை வேணா கொடு, நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம், இப்படி பேசாமல் மட்டும் இருக்காத, அது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது என்று சொன்ன வர்ஷினியையும் வேதாவையும் மாறி மாறி பார்த்த மித்ராவோ இதற்கு மேல் அவர்களை கஷ்டப்படுத்த விரும்பாதவள், சரி நான் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா என்று கேட்டாள். அதற்கு வேகமாக ஆமாம் என்பது போல் தலையசைத்தார்கள் இருவரும். அவர்களை ஒரு நொடி பார்த்தவள் அமைதியாக இருக்க, மித்ரா என்ன சொல்ல போகிறாள் என்றுதான் அங்கிருந்த அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் வேதா மற்றும் வர்ஷினியை பார்த்த மித்ரா, நீங்கள் 2 பேரும் இனிமே இங்கே தான் இருக்கணும், உங்களுக்கு எங்கே எந்த வேலை இருந்தாலும் சரி அதை இங்கேருந்தே செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு வேறு ஸ்டேட்லேயோ இல்லை அப்ராட்லேயோ ஒர்க்கோ மீட்டிங்ஸோ இருந்துச்சுன்னா போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வரலாம். ஆனால் இப்போது மேகா மும்பைலையும் நீ லண்டன்லேயும் இருந்த மாதிரி ஸ்டே பண்ணக்கூடாது. எந்த வேலைக்குன்னு போனாலும் எத்தனை நாள் அந்த வேலைக்கு ஆனாலும் அந்த ஒர்க் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் வீட்டுக்கு வந்திருக்கணும். உங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் சேர்த்து நீங்கள் 4 பேரும் இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்கள் கூட பழையபடி பேசுகிறேன், உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையும் பேசிட்டு சொல்லுங்க என்று சொன்னவள் நகர போக வேகமாக அவளின் கையை பற்றிய வேதா மற்றும் வர்ஷினி இருவரும், அதெல்லாம் எங்களுக்கு ஓகே, நாங்கள் இனி இங்கே தான் இருப்போம், எங்கே எந்த வேலைக்கு போனாலும் எத்தனை நாள் ஆனாலும் அந்த வேலை முடிஞ்ச உடனே திரும்பி வீட்டுக்கு வந்துடுவோம், அவங்களும் வந்துடுவாங்க என்று சொன்ன வேதா மற்றும் வர்ஷினியை தான் திருத்திருவென்று முழித்து கொண்டு பார்த்து கொண்டு இருந்தார்கள் சர்வா மற்றும் துருவன் இருவரும். ஆனால் அதையெல்லாம் வேதாவும் வர்ஷினியும் கண்டு கொள்ளவே இல்லை. மித்ராவின் இந்த முடிவை கேட்ட பெரியவர்கள் அனைவருக்கும் அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் தங்களின் பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு மூலையில் இருப்பதை நினைத்து அவர்களும் தானே கவலை கொண்டார்கள். மித்ரா சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டே படியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த ஆதிக்கு அவள் அனைவரையும் ஒரே குடும்பமாக இருக்கும்படி வாழ நினைக்கிறாள் என்பது புரிந்தேதான் இருந்தது. இங்கு வேதா மற்றும் வர்ஷினி இருவரையும் பார்த்த மித்ராவோ, ஆர் யூ ஷோர், நீங்கள் உறுதியாக தான் சொல்கிறீங்களா? அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் இந்த முடிவை அக்செப்ட் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க என்று கேட்க, அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க என்று வேகமாக சொன்னாள் வேதா. இதை கேட்டு சர்வாவை திரும்பி ஒரு லுக்கு விட்டான் துருவன். அப்பொழுது வேதாவை தொடர்ந்த வர்ஷினியும், அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, பண்ணலைனாலும் நாங்கள் பண்ண வைப்போம் என்று சொல்ல, இந்த முறை துருவனை திரும்பி முறைத்தான் சர்வா. வேதா மற்றும் வர்ஷினி இருவரும் சொன்னதை கேட்ட மித்ரா சரி என்று தலையசைத்து விட்டு அவர்களை தாண்டி நகர போக வேகமாக அவளின் கையை பற்றி முன்னே இழுத்த வேதாவோ, என்னடி அதான் நீ சொல்றது செய்யறன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு என்று கேட்டவள் அவளை அணைத்து கொண்டாள். வர்ஷினியும் மித்ராவை அணைத்து கொண்டாள். இருவரையும் சேர்த்து அணைத்து கொண்ட மித்ரா அமைதியாக இருக்க, அவளை அணைத்து கொண்டே அழுத வேதாவோ, சாரி பாப்பு, நாங்கள் வேணும்ட்டே பண்ணலை என்று சொல்ல வர்ஷினியும் அதே தான் சொல்லினார். சரி விடுங்க பரவாயில்ல என்று மித்ரா சொல்ல, அவளை நிமிர்ந்து பார்த்த வர்ஷினியும், உனக்கு எங்கள் மேலே இருந்த கோவம் போயிடுச்சா என்று கேட்டாள். அவளை விட்டு விலகிய வேதாவோ அவளை ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க, எனக்கு உங்கள் மேலே கோவம்லாம் இல்லை, சின்னதாக வருத்தம்தான் நீங்கள் என்கிட்ட சொல்லலையேன்னு, ஆனால் அதுவும் கொஞ்சம் யோசிக்கும் போது நீங்கள் ஏன் இதை பண்ணியிருப்பீங்கன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்போது அந்த வருத்தமும் போயிடுச்சு. அதுக்கப்புறம்தான் உங்களுக்காக நான் ரசகுல்லா செஞ்சேன் என்று மித்ரா சொல்ல, அவர்களை பார்த்து சிரித்த வேதா மற்றும் வர்ஷினி இருவரும் மீண்டும் அவளை அணைத்து கொண்டனர்.
பிறகு அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்ட பின் ஆதியுடன் கிளம்பி கல்லூரிக்கு சென்றாள் மித்ரா. ஆதியுடன் காரில் கல்லூரி நோக்கி சென்று கொண்டிருந்த மித்ரா அவனை பார்த்து, இந்த விஷயம் எல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும் தானே தேவ் என்று கேட்டாள். அவளின் அந்த கேள்வியில் உள்ளுக்குள் சிரித்தவன், பிறகு எதுவும் அறியாதவன் போல எதை பத்தி கேட்கிறாமோ, எதை பத்தி தெரியுமான்னு கேட்குற என்று கேட்டான். அவனை முறைத்து பார்த்த மித்ராவோ, சும்மா நடிக்காத தேவ், நான் கேட்டது உனக்கு புரியல அப்படிதானே என்று முறைத்து கொண்டே கேட்டவளை பார்த்து சிரித்த ஆதியோ, வர்ஷினி துருவன் கல்யாணத்தப்போ இல்லை, அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்பவே வர்ஷினி யாரு, பேக்ரவுண்ட் என்ன, அவள் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அதே போல தான் வேதாவும். அவங்க கல்யாணம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று தான். இருந்தாலும் அவங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நான் கேள்விப்பட்ட உடனேவே வேதாவை பற்றின டீட்டெயில்ஸையும் எடுத்துட்டேன். ஆனால் எனக்குமே இவங்க 2 பேரும் உன்னோட சிஸ்டருங்கிறது கொஞ்சம் ஷாக் தான். அவனை மேலும் முறைத்த மித்ரா, அப்புறம் ஏன் இதை பற்றி எதுவும் என்கிட்ட சொல்லலை என்று கேட்டாள். அவளை அழுத்தமாக பார்த்த ஆதியோ, சொல்றதுக்கு மேடம் ஏன் கூட இருக்கணும்ல என்று நக்கலாக கேட்டான். அதில் திருவென்று முழித்த மித்ராவோ, மறுபடியும் முதல்ல இருந்தா என்பது போல்தான் தோன்றியது அவளுக்கு. அதில் டாபிக்கை மாற்ற நினைத்த மித்ரா அவனை பார்த்து, தேவ், டெய்லி என்ன காலேஜ்க்கு கூட்டிகிட்டு வந்து விடுறேன்னு சொன்னியே, கண்டிப்பாக விடுவியா? இதான் பிஸியான ஆளாச்சு, உன்னால் அதெல்லாம் செய்ய முடியுமா என்ன என்று கேட்டவளை நக்கலாக பார்த்த ஆதியோ, கேடிடி நீ, நான் திரும்பவும் எங்கே சண்டை போட போகிறேன்னு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறல என்று கேட்டவனை பார்த்து உதட்டை சுழித்தவள் ஜன்னலின் புறம் திரும்பி கொண்டாள். அவளின் அந்த செயலை ரசித்த ஆதியோ அவளை பார்த்து, உன்னை விட இந்த உலகத்தில் எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லடி. அப்படி இருக்கிறப்போ உன்னை ட்ராப் பண்ணுறதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்க போது சொல்லு? எந்த வேலையாக இருந்தாலும் அது உனக்கு அப்புறம்தான் என்று சொன்னவனை சிரிப்புடன் பார்த்தாள் மித்ரா. அவள் சிரிப்பதை பார்த்த ஆதியோ, ஏன் சிரிக்கிற என்று கேட்டான். அவனை பார்த்து மேலும் சிரித்தவள், இல்லை, உன் லைஃப் டைமில் ஒரு நாள் கூட நீ அக்னிக்கு டிரைவராக வருவன்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டல, ஆனால் இப்போ பாரேன் என்று சொன்னவளை முறைத்த ஆதியோ, அவளுக்கு வலிக்காதபடி அவளின் தலையில் லேசாக கொட்டியவன், அக்னிக்கு இல்லை, என் அம்முக்கு என்று சொன்னான். கொட்டியதில் தன் தலையில் கை வைத்து தேய்த்து கொண்டவள், வலிக்கவில்லை என்றாலும் வலிப்பது போல் முகபாவனையை மாற்றிக்கொண்டு அவனை முறைத்து பார்த்த மித்ராவோ, என்னடா அடிக்கிற, இதெல்லாம் வயலன்ஸ் தெரியுமா? மித்ரா சொல்ல அப்பொழுது சரியாக ஆதியின் கார் காலேஜ் வாசலில் நின்றிருந்தது. இதெல்லாம் வயலன்ஸ் என்று சொன்ன மித்ராவை பார்த்து சிரித்த ஆதியோ, நேத்து நீ என்ன அடிச்சதை விடவா நான் உன்னை ஸ்பீடாக அடிச்சிட்டேன் என்று கேட்டான். அதில் திருவென்று முழித்தாள் மித்ரா. நேற்று ஏதோ ஒரு வேகத்தில் அவனை அடித்து விட்டாள். அது இப்பொழுதுதான் அவளுக்கு நினைவே வந்தது. அதில் ஒரு நொடி தடுமாறியவள் வேகமாக காரிலிருந்து இறங்க போக அவள் அதைதான் செய்வாள் என்பதை முன்பே யூகித்திருந்த ஆதி அவளின் கைகளை பற்றியவன் தன்னை நோக்கி இழுத்தான். அவன் இழுத்த வேகத்தில் அவன் மார்பில் மோதிய மித்ராவை இடையோடு கையிட்டு தன்னோடு சேர்த்து அணைத்தவன் பதில் சொல் என்பது போல் அவள் விழி பார்க்க, ஆனால் மித்ராவோ சோகமாக அவனை பார்த்தவள், சாரி தேவ், நான் வேணும்ட்டே பண்ணல, ஏதோ ஒரு வேகத்தில் அடிச்சிட்டேன் என்று சொன்னவளின் கண்களில் உண்மையான வருத்தம் இருந்தது. அவளை பார்த்த ஆதியோ அவள் நெற்றியோடு தன் நெற்றி முட்டியவன் அவள் விழிகளை பார்த்து, ஏன் அப்படி ஃபீல் பண்ணுற, நான் சும்மா தான் சொன்னேன். இங்கே பாரம்மோ, என்னை அடிக்கிற எல்லா ரைட்ஸும் உனக்கு இருக்குது, உனக்கு மட்டும்தான் இருக்குது, அதனால நீ தேவையில்லாமல் யோசிச்சு ஃபீல் பண்ணாத என்று சொன்னவன் அவள் நெற்றியில் இதழ் பதித்தான் அழுத்தமாக. பிறகு அவளை தன்னை விட்டு விலக்கியவன் அவள் முகம் பார்க்க
அவனை பார்த்து சிரித்த மித்ராவோ அவனைப் போல் அவளும் அவன் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு காரிலிருந்து கீழே இறங்கியவள் அவனின் பக்கமுள்ள விண்டோவின் புறம் வந்து நின்றாள். அவளை பார்த்த ஆதியோ, சரி ஓகே, நீ பத்திரமா போ, நானே காலேஜ் முடிஞ்ச உடனே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று சொன்னவனை பார்த்தவள், இல்லை தேவ் வேண்டாம், நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு கொஞ்சம் மீட்டிங்ஸ் இருக்குது, அதனால் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்று சொன்னவள் அவனிடமிருந்து விடை பெற்று விட்டு கல்லூரிக்குள் நுழைந்தாள். உள்ளே வந்த மித்ரா தன் கிளாஸ் ரூம் சென்று அமைதியாக அமர்ந்து கொண்டாள். பொழுது கேன்டீன் சென்று விட்டு உள்ளே வந்தனர் விமல் மற்றும் மகிழ்மதி இருவரும். மித்ராவை பார்த்த விமலோ, ஏ மகிழ், அது மித்ரா தானே என்று கேட்க, அவன் காட்டிய திசையில் பார்த்த மகிழோ வேகமாக அவள் அருகில் சென்றாள். மித்ராவின் முன் வந்து நின்ற மகிழ், ஹே மித்ரா, ஒரு வழியா காலேஜ்க்கு வந்துட்டியா? எனக்கு காலேஜ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்த, அப்புறம் ஒரு வாரம் வரல, அப்புறம் ஒரு நாள் வந்த, அதோட ஒரு மாசம் வரல, அப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்க, அதோட இப்போ போனா வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுமோ என்று கேட்ட மகிழை முறைத்து பார்த்த மித்ராவோ, இல்லை, ஒரு சின்ன பர்சனல் ப்ராப்ளம், அதான் வர முடியல என்று சொன்னாள். அவளை பார்த்த விமலோ, உன் நம்பர் கூட கொடுக்காம போயிட்டேன், நாங்கள் எப்படி உன்னை காண்டாக்ட் பண்ணுறது என்று கேட்டுக்கொண்டிருக்க, அப்பொழுது அவர்களின் அருகில் வந்தார்கள் அஜய் மற்றும் மலர்விழி இருவரும். அவர்கள் இருவரிடமும் பர்சனல் ப்ராப்ளம், அதனால் தான் வர முடியவில்லை என்று சொன்னவள் இனிமேல் ரெகுலராக வருவேன் என்று சொன்னாள். அப்பொழுது மலரை பார்த்த மித்ராவோ, என்னாச்சு மலர், நீ ஏன் இவ்வளோ டல்லா இருக்க என்று கேட்டாள். அவளை பார்த்த மற்ற மூவரும் மித்ராவை பார்த்து விட்டு, அது ஒன்றும் இல்லை மித்ரா, இன்னும் 2 நாளில் நம்ம காலேஜில் ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, அதுக்கு மலர் டான்ஸ் ஆட போகிறான், ஆனால் அவள் கூட ஆட இருந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, மகிழ்க்கும் டான்ஸ் ஆட தெரியாது, அதான் இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கா. எனவே நேம் வேற கொடுத்தாச்சு, நேம் கொடுத்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா அப்புறம் அந்த மேம் வேற கத்துவாங்க சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் ஐவரையும் நோக்கி வந்தாள் ஷாலினி. அவளுடன் அவள் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தார்கள். இங்கு வந்த ஷாலினியோ நக்கலாக மகிழை பார்த்து, உனக்கெல்லாம் எதுக்கு டான்ஸ் ஆடணும்னு ஆசை? வந்தோமா, படித்தோமா, டிகிரி வாங்கிட்டு போனோமான்னு இல்லாமல் எங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆட போறியா? இப்போ என்ன ஆச்சு, உன் டீம்மேட் வரல போலையே என்று சொல்லி அவளை நக்கலாக பார்த்து சிரித்தாள் ஷாலினி. அருகில் நின்று கொண்டிருந்த அவள் நண்பன் சஞ்சயோ, நீ தோளின் மேல் கை போட்டவன், நீ ஏன் ஷாலினி இவ்வளோ மாதிரி ஆளுங்கிட்டலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு ஆளுன்னு இதுகிட்ட பேசிட்டு இருக்க, நம்ம தான் வின் பண்ணுவோம், இவங்களாலலாம் பார்ட்டிசிபேட் கூட பண்ண முடியாது, மேம் கிட்ட நல்லா திட்டு வாங்கட்டும் என்று சொன்னவனை பார்த்து முறைத்த விமலோ வேகமாக முன்னால் வந்தவன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த பொண்ணு வராததுக்கு நீங்கள் தான் காரணம் போல், ஏன் இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கோங்க என்று கோபமாக சொன்னவனை பார்த்து சிரித்த சஞ்சயோ, அம்மா நாங்கள் தான் காரணம், எங்களால் தான் அவள் வரல, என்ன பண்ண முடியும் உன்னாலலாம் என்னை எதுவும் பண்ண முடியாது, அங்கே தான் இந்த டான்ஸ் காம்படிஷனில் ஜெயிப்போம் என்று சொன்னவனை பார்த்த விமலோ, எப்படி நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு நாங்களும் பார்க்குறோண்டா, போட்டினா நேர்மையாக இருக்கணும், அதை விட்டுட்டு இப்படி கேவலமாக நடந்துக்கிறீங்க, நாங்கள் தான் வின் பண்ணுவோம் என்று சொன்ன விமலை பார்த்து சத்தமாக சிரித்த ஷாலினியோ, எது நீங்கள் வின் பண்ண போகிறீங்களா? இதுக்கு 2 பேரை ஆடணும் தெரியும்ல, இவளுக்கு பேரே கிடைக்காது என்று சொல்ல, இவளை மீறி இந்த கிளாஸில் அவ கூட யார் சேர்ந்து ஆடுவா? யாராவது ஆடுறேன்னு சொன்னால் நாங்கள் தான் விட்டுருவோமா என்று கோபமாகவும் அதே சமயம் நக்கலாகவும் சொல்லி கொண்டிருந்த ஷாலினியை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்த மித்ராவோ, அஜயின் பின்னால் நின்று கொண்டிருந்தவள் முன்னாடி வந்து, நான் ஆடுவேன் அவ கூட, உன்னால் என்ன பண்ண முடியும் என்று கேட்டிருந்தாள். மித்ராவை அப்பொழுதுதான் ஷாலினி மற்றும் சஞ்சய் இருவரும் பார்த்தார்கள். மித்ராவை பார்த்த ஷாலினியோ,
நீ புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தால, ஆனால் உன்னை நான் 1 மாசமாக பார்க்கவே இல்லையே, இப்போ வந்திருக்க என்று கேட்க அவளை பார்த்து சிரித்த மித்ராவோ, அது உனக்கு தேவையில்லாதது. மகிழ் கூட நான் ஆட போகிறேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று சொல்ல அவளை முறைத்த ஷாலினியோ, பாரு சஞ்சய் எப்படி பேசிட்டு இருக்கா, இவ ஆடி ஜெயிக்க போறாளாம், அதுவும் நம்பலை என்று சொன்னவள் சஞ்சயின் பதிலுக்காக காத்திருக்க, ஆனால் அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவன் எப்படி பேசுவான்? அவன்தான் மித்ராவை பார்த்த அந்த நொடியில் அவள் அழகில் மயங்கி ஸ்டன்னாகி நின்றிருக்கிறானே. சஞ்சயிடமிருந்து எந்த பதிலும் வராமல் இருப்பதை உணர்ந்த ஷாலினியோ திரும்பி அவனை பார்க்க, அவனோ ஆவென வாயை பிளந்தபடி மித்ராவை தான் பார்த்து கொண்டிருந்தான். பார்த்த ஷாலினிக்கு தான் கடுப்பாகவும் அதே சமயம் மித்ராவின் மேல் பொறாமையாகவும் இருந்தது. ஏனென்றால் அந்த காலேஜில் சஞ்சய் தான் பெரிய பணக்காரனாகவும் அதே சமயம் அழகாகவும் இருந்திருந்தான். அவன் பின் நிறைய பெண்கள் அந்த காலேஜில் சுற்றினார்கள். ஆனால் அவன் யாரிடமும் அவ்வளவாக பேச மாட்டான். ஏனென்றால் தன் ஸ்டேட்டஸிற்கு அங்கிருக்கும் பெண்கள் தகுதியற்றவர்கள் என்று நினைப்பான். ஆனால் அவன் ஷாலினியும் அவன் நண்பர்களிடம் மட்டும் பேசுவான். ஷாலினியும் அவனை ஒன் சைடாக லவ் பண்ணி கொண்டிருந்தாள். சஞ்சயை போல ஷாலினியும் வசதியானவள் தான். அவள் பின் கூட நிறைய பசங்க சுற்றி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவளோ சஞ்சயின் பின் சுற்றி கொண்டிருந்தாள். சஞ்சய் அவளிடம் மட்டும் பேசுவதை நினைத்தவளுக்கு அவளின் அழகின் மீது கர்வமாக இருக்கும். இதில் தன் அழகை வைத்து எப்படியாவது சஞ்சயையும் தன்னை லவ் பண்ண வைக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவளுக்கு தன்னை விட பல மடங்கு அழகாக இருக்கும் மித்ராவை பார்க்க பொறாமையாக இருந்தது. இதிலும் அவளின் அந்த ஒப்பனை இல்லாத இயற்கை அழகும் அவளை சஞ்சய் ரசித்து பார்க்கும் விதமும் அவளுக்கு மேலும் பயத்தை கொடுத்தது. இங்கு சஞ்சயை அவள் கரெக்ட் செய்து விடுவாளோ என்று. ஆனால் அவளுக்கு யார் சொல்வது மித்ரா அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டாள் என்று? பயத்தை எல்லாம் உள்ளுக்குள் மறைத்த ஷாலினியோ மித்ராவை நக்கலாக பார்த்து, நீ ஆட போறியா? 2 வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாலேயே ஒழுங்காக ஆட முடியாது, நீ இன்னும் 2 நாளில் என்னத்தை கிழிக்க போற, அதையும் பார்க்கலாம் என்று சொன்ன ஷாலினியோ அங்கிருந்து சஞ்சயை இழுத்து கொண்டு சென்றாள். அவனோ மித்ராவின் புறமிருந்த பார்வையை திருப்பவே இல்லை. அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். அவனின் முதல் பார்வை தன் மேல் படியும் பொழுதே அதை உணர்ந்த மித்ராவோ அவனை பார்த்து நக்கலாக சிரித்தாள். ஆனால் பாவம், அவள் நக்கல் சிரிப்பின் காரணத்தை சஞ்சய் தான் அறியவில்லை. அவள் சென்றவுடன் மித்ராவை திரும்பி பார்த்த மகிழோ, என்ன மித்ரா இப்படி பண்ணிட்ட? 2 நாளில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க சொல்கிறது உண்மைதான், நம்மளால கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அவங்கெல்லாம் பெரிய இடத்து பசங்க, ரொம்ப மோசமானவங்க. ஒருவேளை தோத்துட்டா என்னை மட்டும் அசிங்கப்படுத்தினா பரவாயில்ல, உன்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்துவாங்க என்று சோகமாக சொன்ன மகிழை பார்த்து மென்மையாக சிரித்தாள் மித்ரா. மித்ராவின் கண்டிஷனை வேதா மற்றும் வர்ஷினி இருவரும் ஏற்றுக்கொண்டது போல் துருவனும் சர்வாவும் ஏற்பார்களா? ஷாலினியிடம் சொன்னது போல் அவளை தோற்கடிப்பாளா மித்ரா? இல்லை மகிழ் சொல்வது போல் இது நடக்காதா? மித்ரா கல்லூரியில் டான்ஸ் ஆட போகிறேன் என்று சொன்னது ஆதிக்கு தெரிந்தால் என்ன செய்வான்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.